அமலுக்கு வருவது உறுதி. ஐயோ பெருமாளே, ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு அடிச்சு? யாருக்கும் ஒழுக்கம் இல்லை, யாருக்கும் பொறுப்பு இல்லை, யாருக்கும் இறக்கம் இல்லை. அதான் எனக்கு ஆத்தாத்து போறது. திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகளை திறக்க அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும். இப்போ வரைக்கும் செப்டம்பர் 1 அன்று திறப்பதில் தான் உறுதியாக அரசாங்கம் இருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கு தேவையான அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் வந்து ஏற்கனவே வெளியிட்டு இருக்கிறார்கள். முதல்லயே உங்ககிட்ட வராது தப்பு தான். இப்போ நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. இட்ஸ் டூ லேட். இப்போ என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நான் இது வரைக்கும் யார் காலையும் விழுந்ததில்லை. ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். நாங்களும் அதை ரிவ்யூ செய்து அதில் ஏதாவது புதிதாக நாங்கள் சேர்க்க வேண்டுமா அல்லது அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் சொன்னதே அப்படியே ஃபாலோ பண்ணலாமா என்கிற முடிவில் தான் இருக்கின்றோம். செப்டம்பர் 1, 9, 10, 11, 12க்கான வகுப்புகள் தொடங்கப்படுவதற்கான எல்லா தயார் நிலையும் நாங்கள் இருக்கின்றோம். மாத்தி சொல்லு. வாய்ப்பில்லை ராஜா.